இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவையானது ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறை சிறப்பிக்க நம்மை அன்புடன் அழைக்கின்றது. இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு கூறப்படும் கருத்துக்கள்: தாயின் கருவில் உருவாகும் முன்பே உன்னை நான் அழைத்தேன், ஆகவே நீர் எனக்குரியவர் என்று சொல்லி இறைவாக்கினர் எசையாவை தம் பணிக்காக அழைக்கின்றார். ஆண்டவர் தம்முடைய ஊழியரை இஸ்ரேல் என்று அழைக்கிறார். இது ஒட்டுமொத்த இஸ்ரேல் நாட்டை மட்டும் குறிக்காமல் இஸ்ரேலர் செய்ய தவறிய காரியங்களை நிறைவேற்ற வந்த உண்மையான இறைவாக்கினர் என்று குறிக்கிறது. கடவுள் தம்முடைய அன்பையும் நீதியையும் வல்லமையையும் வெளிப்படுத்த இறைவாக்கினர் மூலமாக உலகிற்கு வெளிப்படுத்தி மகிமைப்படுத்துவார் என்பதையும், உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையும் கடவுளின் ஒளியையும் கொண்டு வருவதற்கு என்னை அழைத்தார் என்பதை உணர்த்துகிறார். 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அறிவிப்பதற்காகவும் அவருடைய திருத்தூதனாக வாழ்வதற்கும் கடவுள் அழைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் இயேசுவின் தெய்வீக தன்மையையும் அவருக்கு இருக்கும் உயர்ந்த அதிகாரத்தையும் குறித்து அங்கீகரிக்கிறார். நான் வழியை ஆயத்தம் செய்ய வந்தவர், இயேசுதான் உண்மையான மெசியா என்று தம் சீடர்களுக்கும் மற்றவருக்கும் அவர் சாட்சி கொடுக்கின்றார். கடவுள் யோவானிடம் முன்னரே ஒரு அடையாளத்தை சொல்லியிருந்தார். யார் மேல் தூய ஆவியானவர் இறங்குவதை பார்க்கிறாயோ அவர்தான் தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பவர். அந்த அடையாளத்தின்படி இயேசுவே யோவான் அடையாளம் கண்டு கொண்டார். இயேசுதான் உண்மையான கடவுளின் மகன் என்பதை கண்டு சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று யோவான் ஆணித்தரமாக சொல்கிறார். இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு 3 முக்கிய காரணங்களை உணர்த்துகிறது. 1. இயேசு பாவங்களை நீக்கும் பலி ஆடு. 2. அவர் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர். 3. இவரே என்று வாழும் கடவுளின் மகன் என்பதை உணர்த்துகிறது. திருமுழுக்கு யோவான் இயேசு மெசியா என்று அறிவித்தது மட்டுமல்லாமல் தன் லட்சியம் என்னவென்று அறிந்து, கடவுள் தனக்கென்று ஏற்படுத்திய திட்டம் என்னவென்று அறிந்து அதன்படி வாழ்ந்தவர். நாமும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சொந்த காரியங்களில் லட்சியங்களில் மட்டும் மூழ்கி போகாமல், நம்முடைய வாழ்வு எத்தகையது, நம்முடைய பணி எத்தகையது, எதற்காக நாம் அழைக்கப்பட்டுள்ளோம், கடவுள் தமக்கென்று ஏற்படுத்திய திட்டம் என்னவென்று அறிந்தவர்களாக, அவருக்கு சான்று பகர்கிறவர்களாக வாழ முயற்சி செய்வோம். இறைப்பணியை தொடர்வோம்.